தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். 2026 தேர்தல் கூட்டணி முறிந்தது என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். 2026 தேர்தல் கூட்டணி முறிந்தது என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். 2026 தமிழக சட்டசபை தேர்தல் திமுக, அதிமுக, தமிழக வெற்றி கழகம் ஆகியவை கூட்டணி அமைத்து போட்டியிடுகின்றன. நாம் தமிழர் கட்சி தனியாக போட்டியிடுகிறது. இந்த சூழ்நிலையில் திடீரென டாக்டர் ராமதாசும் சசிகலாவும் கூட்டணி அமைத்து போட்டியிட்டனர். தங்களுடைய வேட்பாளர்களை அறிவித்தனர். இந்த சூழ்நிலையில் கூட்டணி முறிந்துள்ளதாக கூறப்படுகிறது. நேற்றைய தினம் மயிலாடுதுறை தொகுதிக்கு சசிகலாவும் வேட்பாளரை அறிவித்தார், ராமதாசும் வேட்பாளரை அறிவித்தார். ஆக ராமதாஸ் சசிகலா கூட்டணி முறிந்து விட்டதாக கூறப்படுகிறது. இது ஒரு பொருந்தா கூட்டணி என கூறப்படுகிறது. இரண்டு கட்சிகளுமே சாதியை மையமாக வைத்துதான் இந்த கூட்டணி அமைந்துள்ளது. அதாவது முக்குளத்தோர் வாக்குகளை மையமாக வைத்து சசிகலாவும், வன்னியர் சமூக வாக்குகளை மையமாக வைத்து டாக்டர் ராமதாசும் களமிறங்கியுள்ளனர். வன்னியர் சமூக மக்கள் அதிகம் உள்ள வட மாவட்டங்களில் முக்குளத்தோர் கிடையாது, முக்குளத்தோர் அதிகம் உள்ள தென் மாவட்டங்களில் வன்னியர் கிடையாது. இரண்டு வேறு திசையில் பயணிக்கின்றனர். தேர்தல் கூட்டணி அமைந்தாலும் யாருக்கும் பிரயோஜனம் கிடையாது. ஆக இருவருமே தற்பொழுது மயிலாடுதுறைக்கு வேட்பாளர்களாக அறிவித்துள்ளனர். டாக்டர் ராமதாஸ் சசிகலா கூட்டணி முறிந்து விட்டதாக கூறப்படுகிறது. சசிகலா ஊழலுக்கு சிறை சென்றவர். ஆனால் டாக்டர் ராமதாஸோ ஊழலை எதிர்த்து குரல் கொடுப்பவர். எப்படி இவர்கள் 2 பேரும் தேர்தலில் கூட்டணி சேர்ந்தார்கள் என்பது தெரியவில்லை. தற்பொழுது கூட்டணி முறிந்து விட்டதாக கூறப்படுகிறது.